Maruti, powered by Pommis Dreamwear. Co-presented by Nippon Paint, Asia's real #1 paint. எங்க இந்த பொண்ணை பாத்திருக்கீங்களா? பாக்கலீங்க இந்த பொண்ண. இல்லப்பா பாக்கலப்பா. அண்ணா, இந்த பொண்ணை பாத்திருக்கீங்களா? ஓ, இந்த பொண்ணா? ஆமா தம்பி, நீங்க தான் மாப்பிளையா? என்ன தம்பி அப்படி பாக்குறீங்க? எனக்கு எப்படி தெரியும்னா, சுந்தரம் இன்னைக்கு அவர் பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரதா சொல்லியிருந்தாரு. அதை வச்சுதான் தம்பி கண்டுபிடிச்சேன். என்ன தம்பி நீங்க மட்டும் தனியா வந்திருக்கீங்க? அம்மா அப்பா வரலையா? வருவாங்க. அம்மா, அவர் வீடு எங்க இருக்குன்னு சொன்னீங்க? தம்பி, இப்படியே நேரா போய் 2 தெரு தள்ளி போனீங்கன்னா ஒரு பிள்ளையார் கோயில் வரும். அந்த கோயில்ல இருந்து லெஃப்ட் எடுங்க. அங்க ஒரு ஓலை குடிசை இருக்கும். அதுதான் சுந்தரத்தோட வீடு. ஓகே, நன்றி. வரேங்க. சரி. சுந்தரண்ண, வணக்கம்ண்ண. வாங்க. அம்மா, தாயில்லாத பொண்ணு, எல்லாத்தையும் நீங்க தான் பக்கத்துல இருந்து பாத்துக்கணும். சரிங்கண்ணே, கவலைப்படாதீங்க, நாங்க பாத்துக்கிறோம். பார்வதி உள்ளே இருக்கா? உள்ள ரெடி ஆகிட்டு இருக்காமா. சரிங்கண்ணே. டே கணேசா, கண்ணாடிய முகத்துக்கு நேரா சரியா போடிடா. டே கணேசா, இப்ப எதுக்குடா அழுவுற? உன்ன மாதிரி எனக்கு மனசுக்குள்ளேயே அழ தெரியாதுக்கா.
அப்பாவுக்காக உன் மனசுல இருக்கிற பெரிய மறந்துட்டு இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு உன் வாழ்க்கைய பாழாக்கிக்க முடிவு பண்ணிட்டியாக்கா? இந்த கல்யாணத்தை நினைச்சு அப்பா வேணா என்னைக்குமே சந்தோஷப்படலாம். ஆனா இந்த கல்யாணத்தை நினைச்சாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. சின்ன வயசுல நம்ம ஊர்ல பொம்மைங்களை வச்சு பொம்மை கல்யாண விளையாட்டு விளையாடுவோம். உனக்கு ஞாபகம் இருக்கா கணேசா? அது மாதிரிதான் இதுவும். அம்மா சொல்லுங்கண்ணே. பார்வதி ரெடி ஆயிட்டாளான்னு பார்த்துட்டு வந்துடுறம்மா. சரி நான் போய் பாருங்க. பார்வதி, இப்பதான் வந்தாலும் நல்லா பழகுறாங்க. பார்வதி, பார்வதி. டேய், அப்பா வராரு, கண்ணை தொடச்சுக்கோ. அப்பா. ரெடி ஆயிட்டியாமா? ரெடி ஆயிட்டேன்பா. உன்னை பெத்த இந்த அப்பாவோட சந்தோஷத்துக்காக நீ தியாகம் பண்ணிருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியுமா. உன் மனசுக்குள்ள எவ்வளவு வேதனை இருக்குன்றது எனக்கு தெரியுமா. நாம எங்க இருக்கணும், எப்படி இருக்கணும்னு அந்த கடவுள் தான் முடிவு பண்றான். நம்ம கையில எதுவும் இல்லம்மா. சரி சரி, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர்ற நேரமாச்சு. காதுல தோடெல்லாம் போட்டு சீக்கிரமா ரெடி ஆயிடுமா. வணக்கம் சாமி. நமஸ்காரம் சுந்தரம். உட்காருங்க. எல்லாம் ரெடியா சுந்தரம்? எல்லாம் ரெடி சாமி. பூ, பழம், மஞ்சள், குங்குமம், வளையல், நீங்க சொன்ன எல்லா பொருளும் ரெடியா இருக்கு. பொண்ணு ரெடி ஆயிட்டாலோ? உள்ள ரெடி ஆகிட்டு இருக்கா. மாப்பிளைக்கு பொண்ணு பிடிச்சிருந்தா உடனே நிச்சயதார்த்தத்தை முடிச்சிடலாம்ல? முடிச்சிடலாம் சாமி. அதுக்கு தானே உங்களை வர சொல்லி இருக்கேன். அதோ மாப்பிள்ளையே வர்றாரு. வணக்கம். 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 வாங்கம்மா வாங்க. வணக்கம். உட்காருங்க. உட்காருங்க மாப்பிள்ளை. எல்லாரும் உட்காருங்க. சுந்தரம், மாப்பிள்ளை வந்தாச்சு, அப்புறம் என்ன பொண்ணை வர சொல்ல வேண்டியது தானே? சரிங்க சாமி, நீங்க போய் பார்வதியை கூட்டிட்டு வாங்க. சரிங்கண்ணா. பொண்ணு தங்க விக்கிரகம் மாதிரி இருக்கா. எங்க வீட்டுக்கு ஏத்த மகாலட்சுமி. வர மாப்பிளைக்கு என்ன பிடிக்காம போயிட்டா நல்லது. பிரபு, பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கமா? பார்வதி, கல்யாணத்துக்கு அப்புறம் உன் அப்பாவையும் தம்பியையும் பிரியணுமேனு வருத்தப்படாத. எல்லாரும் இதே ஊர்ல தானே இருக்க போறோம். சந்தோஷமா இரு. சரிங்க அத்தைன்னு சொல்லுமா. இப்பதானே என்ன முதல் தடவையா பாக்குது. உடனே அத்தைன்னு சொல்றதுக்கு கொஞ்சம் தயக்கம் இருக்க தானே செய்யும். ஆமா ஆமா. என்ன மாமியாரா நினைக்காத பார்வதி. உன் அம்மா மாதிரி நினைச்சுக்கோ. நான் உன்னை என் மக கணக்கா நல்லா பாத்துக்குவேன். இங்க பாருங்க, எனக்கு இருக்கிறது ஒரே தம்பி. நல்ல வேலையில இருக்கான், கை நிறைய சம்பாதிக்கிறான். நீங்க பொண்ணுக்கு என்ன செய்வீங்க? என் சக்திக்கு ஒரு 15 பவுன் நகை போடுறமா. 15 பவுன் எல்லாம் ரொம்ப கம்மிங்க. ஒண்ணு செய்யுங்க,
இன்னொரு 5 பவுன் சேர்த்து 20 பவுனா போட்டுருங்க. சரிங்கம்மா, அப்படியே பண்ணிடுறேன். ரொம்ப சந்தோஷம். அப்படியே பையன் வேலைக்கு போயிட்டு வரதுக்கு ஒரு பைக் வாங்கி கொடுத்துருங்க. நான் சொல்லணும்னு நினைச்சத எங்க அம்மாவே சொல்லிட்டாங்க. என்ன சுந்தரம், பேச்சையே காணோம்? நான் ஒண்ணும் அதிகமா கேட்கல, அளவாதான் கேக்குறேன். சரிங்கம்மா, நீங்க சொன்ன மாதிரியே நான் செஞ்சிடறேன். அப்புறம் என்ன சுந்தரம், இந்த சம்பந்தம் நிச்சயான மாதிரி தானே? அப்ப பொண்ணு மாப்பிள்ள நிச்சயதார்த்த பத்திரம் மாத்திக்கலாம்ல? தாராளமா மாத்திக்கலாம் சாமி. எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். எங்களுக்கும் சந்தோஷம் தாங்க. பிரபு, பொண்ணு கைய பிடிச்சி விரலுக்கு மோதிரம் போட்டு விடுப்பா. சரிங்கம்மா. பார்வதி, மாப்பிள்ள மோதிரம் போடட்டும், நீ கைய நீட்டுமா. பெரியா, எங்க அப்பா எங்க அக்காக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு. பெரிய தம்பி, நீங்க இங்க எங்க வந்தீங்க பெரிய தம்பி? நீங்க யார்கிட்டயும் சொல்லாம வீட்டை விட்டு ஓடி வந்ததுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் வந்தேன். என்ன இதெல்லாம்? நாங்க ஏதோ எங்க பொழப்ப பாத்துக்கலான்னு வந்துட்டோம் பெரிய தம்பி. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன், இங்க இருந்து போயிடுங்க பெரிய தம்பி.
25 வருஷமா எங்க வீட்டுல விசுவாசமா வேலை பார்த்திருக்கீங்க. யாருக்கிட்டையும் சொல்லாம ராத்திரியோட ராத்திரியா வீட்டை விட்டு வந்திருக்கீங்க. நாங்க என்ன நினைக்கிறது? பெரியய்யா, நாங்க எந்த தப்பும் பண்ணிட்டீங்க வரல. ஏதாவது தப்பு நடந்துருமோன்னு பயந்துதான் எங்க அப்பா எங்களை இங்க கூட்டிட்டு வந்தாரு. எங்க தலையில என்ன எழுதிருக்கோ அப்படியே நாங்க வாழ்ந்துக்கிறோம். நீங்க இங்க இருந்து போயிடுங்க பெரியய்யா. எப்படி வாழ்வீங்க? உன்னை யாரோ ஒருத்தனோட கையில புடிச்சு கொடுத்து உன்னை கை கழுவ பாக்குறாரு உங்க அப்பா. உன் தம்பி எப்படி படிப்பான்? வயசான காலத்துல உங்க அப்பாவை யாரு பாத்துப்பா? ஏய், யாரா நீ? என்ன இங்க குழப்பம் பண்றதுக்குனே வந்திருக்கியா? முதல்ல போடா இங்க இருந்து. ஓடாங்கிறேன். பெரியய்யா, பெரிய தம்பி, நாங்க கடவுளா நினைக்கிற எங்க பெரியய்யா மேலே கை வைக்கிறியா? பார்வதி, போது விடு. அக்கா அவரை விடுக்கா. அக்கா அவரை விடுக்கா. பார்வதி, அவரை விடுக்கா. பார்வதி விடு. பார்வதி விடு. விடுக்கா. அக்கா விடுக்கா. வேண்டாம் பார்வதி, விடு. பாத்துருக்கு. இங்க பாரு மிஸ்டர், கல்யாணமும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. நான் யாரு என்னன்ற விவரம்லாம் உனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த சம்பந்தம் நின்னு போச்சுன்னு நினைச்சு மரியாதை இங்க இருந்து கிளம்புங்க. என்னடா மரியாதையா? நீ யாரா அதை சொல்றதுக்கு? அதான் சொல்றான்ல, வீணா பிரச்சனை பண்ண மரியாதை கிளம்புங்க. என்ன சுந்தரம் இது? உங்க வீட்டுக்கு சம்பந்தம் பேச வந்தா எவனோ ஒருத்தனுக்காக உன் பொண்ணு என் பையனை அடிப்பா? எங்கிருந்தோ வந்த இவன் கல்யாணம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, சம்பந்தம் கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொல்லுவானா? நீ எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க. என்ன நடக்குது இங்க? யார் இவன்? என்னம்மா உனக்கு இன்னுமா சீன் புரியல? இவங்க 2 பேருக்கு ஏதோ கனெக்ஷன் இருக்கும் போல இருக்கு. அதனாலதான் ஹீரோ மாதிரி வந்து கல்யாணம் கிடையாது போங்கன்னு சொல்றான். தம்பி,